ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மாஸ்டர் புஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பிஆர் போயிருப்போம். அந்த பிஆர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். நான் லூஃபி ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசி சாஸ் ப்ரோ, நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்சர்வேட்டரியில் இருப்போம். அப்சர்வேட்டரியில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 எனிமே இருந்திருப்பான் போல இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா லூஃபி ப்ரோ அடிக்க, நான் இங்கே இருக்கிறவனை அடிக்க டம்முன்னு அழுத்தி வந்த 2 பேரையும் களிமா பண்ணியாச்சு. களிமா பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்குவாடே இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம ஸ்குவாடு களி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்கா இருந்துச்சு, அந்த அக்காவையும் பார்த்திங்கன்னா நான் களி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா நக் ஆகிட்டு சரின்னு ஏறி போய் அழுத்தி பிடிச்சி அப்படியே அந்த எனிமையும் பார்த்திங்கன்னா களி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எனிமையை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து லூட்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாஸ் ப்ரோ ரிவே பண்ணியாச்சு. ரிவே பண்ணிட்டு இங்கே வந்தால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காணிக்கும், அது அப்படியே தலையில் ஹெட்ஷாட் வச்சு அப்படியே பார்த்திங்கன்னா காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏறி போய் சரி 2 பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீமா சிட்டியில் ஒரு அக்கா மிஷினில் ரிவே பண்ணிட்டுருச்சு. அதை பார்த்திங்கன்னா அப்படியே நாக் பண்ணி சைடில் வந்து அப்படியே காலி பண்ணியாச்சு. காலி பண்ணோடனே பார்த்திங்கன்னா லூஃபி ப்ரோ பார்த்திங்கன்னா நாக் ஆகிடுவார். உடனே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஏறி போக ஆரம்பிச்சிடும். ஏறி போய் அப்படியே சட பறந்து ஏறி போய் லூஃபி ப்ரோ பார்த்திங்கன்னா ரிவே பண்ணிடுவோம். ரிவே பண்ணோடனே பார்த்திங்கன்னா அப்படியே ஹீலிங் பெஸ்ட்லாம் அடிச்சுட்டு அப்புறம் லூட்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்குவாடே வரும், இராணுவமே வரும். வாப்ரோ போய்ட்டுண்டா, வாப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. சரி போவோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி நானும் ஏற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரையில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான். சரின்னு சொல்லி அவனை பார்த்தீங்கன்னா அழுத்தியே காலி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்குவாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி ப்ரோவே காலி பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பீக்கு கிட்னு வந்தோம். பீக்கு கிட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாக ஓடி வந்தான். சரின்னு சொல்லி தலையில் வச்சு காலி பண்ணிட்டோம். தலையெல்லாம் வைக்கல, அழுத்தி பிடிச்சே காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறி போய் அப்படியே கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்கிற லூட்டெல்லாம் அப்படியே நல்லா வலிச்சு நக்கிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூஃபி ப்ரோ பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு ஏறி போய் காலி ஆகிடுவார். காலி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நானும் சிசி சாஸ் ப்ரோ மட்டும் தான் இருப்போம். இந்த ஜோனில் எப்படியாச்சும் நாங்கள் 2 பேரும் போய் அடிச்சு ஆகணும்னு நின்றுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசி சாஸ் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்காரு. ப்ரோ ஏறாத ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா டவரில் பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துட்டாரு. கவர் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரோலேருந்து ரொம்ப அடிச்சுட்டே இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா அப்பாவே ஓடி வந்தான். அவனை பார்த்தீங்கன்னா காலி பண்ணியாச்சு. அவனை காலி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நானும் சிசி சாஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருவோம். ஏற ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான். ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டான். ஃபுல் டேமேஜ் வந்து குரோல் போட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பொறுமையாக ஏற ஆரம்பிச்சு அப்படியே நல்லா அழுத்தி அவனை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மேலே ஒருத்தர் இருப்பான், சரியான டேமேஜ் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அவனும் ஓரியன் போட்டேன், நானும் ஓரியன் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை கிளியர் பண்ணலான்னு சொல்லி அவனை கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் சிசி சாஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா செத்துருவார். யாரா அடித்தான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே குதிச்சு அப்படி அடிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 HP பின்னாடி ஒரே ஒருத்தர் தான் எப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சு போய் அடிச்சிருவான். இந்த பிளேயிங்காக ஒரே ஒரு ஃபாலோ கைஸ்.